கஜினி படத்துல வர வாட்டர்மெலன் சீனை ரீக்ரியேட் பண்ணது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் திவாகர். பிரபலமானதுக்கு அப்புறம் நிறைய சர்ச்சைகளையும் அவர் சந்திச்சாரு. அதை தொடர்ந்து திவாகருக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9லயும் வாய்ப்பு கிடைச்சது. இவரை இந்த ஷோல செலக்ட் பண்ணது மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளாகவும் மாறுச்சு. கிட்டத்தட்ட 42 நாட்கள் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்த திவாகர் ரீசெண்டா தான் எலிமினேட் ஆனாரு. இவர் எலிமினேட் ஆனதுல இருந்து இவரை பத்தி சர்ச்சையை கிளப்புற விதமா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. திவாகர் அவர் கொடுத்த நிறைய பேட்டிகள்லயும் சரி, பிக் பாஸ்லயும் சரி, அவருக்கு 35 வயசு தான் ஆகுது அப்படின்னும், இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகல, சிங்கிளா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கிற நிலையில திவாகரோட உண்மையான வயசு 46 அப்படின்னும், இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. இவரோட முதல் மனைவி பேரு ரேவதி. இவங்க உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாங்க மற்றும் இவங்களுக்கு குழந்தைகள் இல்ல அப்படின்னும், அதுக்கப்புறம் திவாகர் கணவனை இழந்த மகேஸ்வரி அப்படிங்கிறவங்கள 2வது திருமணம் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு திவாகர் பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னும், அதனால மகேஸ்வரி காவல்துறையில புகார் கொடுத்து அவரை பிரிஞ்சுட்டாங்க. 18 நாட்கள் திவாகர் ஜெயில இருந்தாரு. அதுக்கப்புறம் திவாகரோட அப்பா தான் இவரை ஜாமீன்ல வெளியே எடுத்தாரு அப்படின்னும் நிறைய செய்திகள் வெளியாச்சு. இது மட்டும் இல்லாம பிசியோதெரப்பி பண்ண போன இடத்துலயும் ஒரு பெண் கிட்ட திவாகர் தவறா நடந்து 45 நாட்கள் ஜெயில இருந்தாரு அப்படின்னும், இப்படி திவாகர் மேல பல அவதூறான தகவல்கள் வெளியாகி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இதை தொடர்ந்து 2018ல திவாகருக்கு இன்னொரு கல்யாணமான மாதிரியும் ஒரு போட்டோ வைரல் ஆயிட்டு வருது. இப்படி திவாகர் 3 கல்யாணம் பண்ணிட்டு சிங்கிள்னு பொய் சொல்லிட்டு சுத்துறாரு அப்படின்னு சோசியல் மீடியால அவரை மக்கள் விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில திவாகரே இதுக்கு பதிலளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட பர்சனல் லைஃப் பத்தி நிறைய தப்பான தகவல்கள் சில யூடியூபர்ஸால பரப்பப்படுது. நான் சிங்கிளா தான் இருக்கேன். நான் 3 பெண்களை எல்லாம் திருமணம் பண்ணல. இதுக்கப்புறம் இப்படி பொய்யான தகவல் என்னை பத்தி வந்துச்சுன்னா அதை பரப்புறவங்க மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன். நான் பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அதனால சிலர் எனக்கு கெட்ட பேரை வர வைக்கிற விதமா இப்படி செயல்படுறாங்க. என்னோட பிறந்த நாள் 9/4/1988. என்னோட வயசையும் தப்பா சொல்லிட்டு வராங்க. இதுதான் என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு திவாகர் அவரை பத்தி வெளியான அவதூறுகள் எல்லாமே பொய்யான செய்தி அப்படின்னும், அவரோட வளர்ச்சி பிடிக்காம தான் சிலர் இப்படி செயல்படுறாங்க அப்படின்னும் சர்ச்சைக்கு பதிலளிச்சிருக்காரு. மேலும் அவர் மேல அவதூறு பரப்புறவங்க மேல நடவடிக்கை எடுப்பேனும் எச்சரிச்சிருக்காரு.